Hello, this is THIKiLAN. நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்னா ஸ்ட்ரிங் என்ற ஒரு டேட்டா டைப்போட பில்டிங் ஃபங்க்ஷனில் மிக முக்கியமான ஒரு ஃபங்க்ஷனான கவுண்ட் என்ற ஃபங்க்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கவுண்ட் என்ற ஃபங்க்ஷன் என்னத்துக்காக பயன்படுதுன்னா குறிப்பிட்ட ஒரு ஸ்ட்ரிங்கில் ஒரு எழுத்து அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் எத்தனை தடவை அமைஞ்சு வந்திருக்குன்றதை அடையாளப்படுத்துறதுக்கு இந்த கவுண்ட் பயன்படுத்தப்படுது. ரைட், இதை எப்படி யூஸ் பண்ணலாமாண்டா, உதாரணத்துக்கு ஏன்ற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அதில் நான் திகிலன் சேவ் பண்ணி கொள்கிறேன். ரைட், சேவ் பண்ணிட்டு என்ன செய்யறேன்டா இந்த திகிலன் என்ற ஸ்ட்ரிங்கில் ஒரு ஐ என்ற எழுத்து எத்தனை தடவை அமைஞ்சு வந்திருக்குன்றதை பார்க்குறோம். அதுக்காக நான் இப்போ என்ன செய்யறேன்டா பி என்ற ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணி அதில் ஐ என்ற அந்த எழுத்தை மென்ஷன் பண்ணுறேன். இப்போ என்ன செய்ய போகிறோம்டா சி என்ற ஒரு வேரியபிளை அசைன் பண்ணி அதில் ஏயில் கவுண்ட் என்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணி ரைட் இப்போ என்ன செய்ய போகிறோம்னா வியை மென்ஷன் பண்ண போகிறோம். ரைட், வியை மென்ஷன் பண்ணிவிட்டு இப்போ ஃப்ரெண்டை கால் பண்ணி பார்ப்போம். ஃப்ரெண்டில் சியை கால் பண்ணிவிட்டு இதை நம்ம சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணோம்னா என்ன அவுட்புட் கிடைக்கும்னு பாருங்கள். ரைட், சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். ரைட், பாருங்கள் இரண்டு வந்திருக்குது. அதாவது ஏ என்ற வேரியப்பில் திகிலன் இருக்குது. இந்த திகிலனில் ஐ என்ற எழுத்து எத்தனை தடவை வந்திருக்குன்றதை பார்க்குறோம். ஸோ அதுக்காக ஐயை பி என்ற ஒரு வேரியப்பில் கால் பண்ணுறோம். திரும்ப இதை செய்ய போகிற இந்த கவுண்டை நம்ம சியில் சேவ் பண்ணிவிட்டு சி என்ற ஒரு வேரியப்பில் கால் பண்ணிட்டு செய்கிறோம்டா இந்த கேயில் கவுண்டை கால் பண்ணிவிட்டு பிஏ என்னதுக்குள்ளே என்ன செய்கிறோம் கொண்டு வரோம். ஃபைனலாக சியை பிரிண்ட் பண்ணோம்னா நமக்கு வந்திருக்கு ஐயர் என்ற அந்த எழுத்து 2 தடவை வந்திருக்கு. எஸ், இப்போ நம்ம இதை இன்னும் ஒரு முறையில் கால் பண்ணலாம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு கவுண்ட் போட்டு நான் இதில் வி அதில் என்ன செய்கிறேன்டா ஸ்பேஸ் போட்டு 4 அங்கால 8 போடுறேன். ரைட், இதில் மீனிங் என்னென்னா வி என்ற எழுத்தை கவுண்ட் பண்ணுங்க. அந்த எழுத்து என்ன செய்ய இருக்கணும்டா ஏயில் 4 தொடக்கம் 8ஆம் இடத்துக்குள்ளே வாரதாக இருக்கணும். அதாவது இதில் பார்த்தீங்கன்னா 4 தொடக்கம் 8ஆம் இடத்துக்குள்ளே வாரதாக இருக்கணும் மட்டுமே சொல்லுதும். ரைட், இப்போ 4 தொடக்கம்ண்டா அந்த THI இந்த ஐ இல்லாமல் போய் மிச்சமாக அந்த கேக்கு பிறகு வர ஐ மட்டும்தான் இருக்கும். ரைட், நம்ம இதுக்கு சேவ் பண்ணிட்டு இதை ரன் பண்ணி பார்ப்போம் எத்தனை வருதுண்டு. இதில் இந்த பாருங்கள் பிரிண்ட் சியில் 1 வருது. ரைட், ஓகே. அப்போ இது எந்த இலக்கமன்றத்தையும் அது எந்த எழுத்துன்றத்தையும் இது தொடக்கத்தையும் இது முடிவையும் சுட்டி காட்டுற மாதிரி இருக்கும். இப்படி தான் கவுண்டை யூஸ் பண்ணுறதா இருக்கும்.